இன்னைக்கு நம்ம இந்த பிஜிடிஆர்பி காமர்ஸ்ல யூனிட் 6ல வந்து ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கிற சப்ஜெக்ட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து ஏறத்தாழ ஒரு 7-8 வகையான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன்கம்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி தனி ஒரு நோட் போட்டு எழுதிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஷார்ட்டா எழுதுங்க. உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி நீங்க நோட் எடுத்துங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதாவது ஒரு கேபிட்டலுக்காக ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு நபரோ ஏதாவது செலவு பண்றாங்க அப்படின்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு மிஷினரிஸ் வாங்குறாங்க அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு. ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பொதுவாக அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரே ஒரு வருஷத்துல வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். அது வந்து நெக்ஸ்ட் இயர்னு சொல்லி போய்க்கினே இருக்கும். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போகும். இப்போ மெஷினரி வாங்கணும் அப்படின்னா அது ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லுடைய பணத்தை வந்து நம்ம ஒரே வருஷத்துல நம்ம கன்சியூம் பண்ண மாட்டோம். அதனாலதான் அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி சொல்றோம். அதாவது பொதுவா என்னன்னா the benefit which is not fully consumed in one period but spread over period அப்படின்வாங்க. அந்த பெனிஃபிட்டை நம்ம வந்து ஒரே ஒரு வருஷத்துல நம்மளால கன்சியூம் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து வந்து ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ பொதுவா ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா பொதுவா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் இன் ஒன் பீரியட் ஆஃப் அக்கௌண்ட் தட் ஃபுல் பெனிஃபிட் விச் இஸ் கன்சியூம்டு இன் தட் பீரியட். இப்போ 2024 ஜனவரியிலிருந்து 31/12 டிசம்பருக்குள்ள ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்றோம், அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த பீரியடுக்குள்ளவே நமக்கு வருது அப்படின்னா அது வந்து ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரா மெட்டீரியல் வாங்குவோம், அதை நம்ம என்ன பண்ணுவோம், மேனுஃபேக்சரிங்காக பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி சேல்ஸ் பண்ணிடுவோம். அது வந்து ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர். வருமானம் வரும், வருமானத்துக்காக நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா அது வந்து ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரெண்ட் அண்ட் ரேட்டு, டாக்ஸஸ், வேஜஸ், சேலரி, கேரேஜ், இன்சூரன்ஸு, இது எல்லாமே என்னன்னா ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். வருமானத்துக்காக நாம செலவு பண்றோம் ஒண்ணு. அடுத்து ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பிகம்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். சார், வருமானத்துக்காக நம்ம செலவு பண்ணும்போது அந்த செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா மாறும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த ரிப்பயர்ஸ். பொதுவாக வந்து ரிப்பயர்ஸ் வந்து யூஸ்வலி ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இல்லைன்னா ரெவின்யூ சார்ஜஸ்ன்னுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரியை வாங்குறாங்க. அந்த மிஷினரி வந்து நம்ம என்ன பண்றோம், ரிப்பேர் பண்றோம். குட் கண்டிஷன் வரதுக்காக ரிப்பேர் பண்ணும்போது அந்த ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த மிஷினரிலே சேர்க்கிறோம். அந்த மிஷினரிஸ் என்ன ஆகும், கேபிட்டல். அப்போ அதுக்கு செலவு பண்ணக்கூடியது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ த ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பிகம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்றாங்க ஒன்று. அடுத்து வந்து நமக்கு டிஃபர்டு ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனிச்சிங்க. டிஃபர்டு ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணும். அந்த எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சார் டிஃபர்டு ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர். வருமானத்துக்காக செலவு பண்றோம். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் சைட்ல எவ்ரி இயர் காமிப்போம். அடுத்து பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல காமிப்போம். ஏன் சார் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்லயும் பேலன்ஸ் ஷீட்ல வந்து அசட் சைட்லயே காமிக்கிறோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் நாம பண்றோம். ஒரு யூஜி ஒரு பெரிய அமௌண்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். வருஷம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் பண்றோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு 1 லட்சம் ரூபாய் நாம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸ் காமிப்போம். பேலன்ஸ் 9 லட்சத்தை பேலன்ஸ் ஷீட்ல காமிப்போம். ஏன் அப்படின்னா நம்ம செலவு பண்ணி இருக்கிறோம், அது எக்ஸ்பென்சஸ். அந்த 10 லட்சம் ரூபாயும் நாம கன்சியூம் பண்ணல, 10 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் நம்ம வரல. அதனால இது வந்து டிஃபர்டு ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவின்யூ ப்ராஃபிட்.
இப்ப கேபிட்டல் அப்படின்னாவே இந்த ஷேர்ஸ், பாண்டு, டிபெஞ்சர்ஸ் இது எல்லாமே நாம சொல்றோம். அடுத்து மிஷினரி, லேண்டு இது எல்லாமே சொல்றோம். சார் இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு வரும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4000 ருபீஸுக்கு நம்ம வாங்குறோம். அதை 5000க்கு நாம வந்து சேல்ஸ் பண்றோம். அதாவது ஷேர்ஸோ, பாண்டோ, டிபெஞ்சர்ஸோ ஏதோ சம்திங் அதை வந்து நம்ம 5000க்கு சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வருது. சார் அந்த ப்ராஃபிட் வந்து நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம்னா கேபிட்டல் ப்ராஃபிட்டா எடுத்துக்கணும். ஏன்னா கேபிட்டல்ல சேல்ஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட் தான் கேபிட்டல் ப்ராஃபிட் ஒண்ணு. அடுத்து வந்து ரெவின்யூ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ பொதுவா வந்து ரெவின்யூ ப்ராஃபிட் வந்து ஜென்ரலி மேடு பை த ட்ரேடிங்ஸ். இப்போ நம்ம வியாபாரம் பண்றோம், ஒரு பொருளை வாங்கி விற்கும் போதோ இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணும் போதோ நமக்கு வரக்கூடியது ரெவின்யூ ப்ராஃபிட். நல்லா ரிமைண்ட் பண்ணீங்க. கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா கேபிட்டல் அசட், ஷேர்ஸ், பாண்டு, டிபெஞ்சரு, மிஷினரிஸ், லேண்டு இதை வித்து நமக்கு ஒரு லாஸ் வருது, சாரி ப்ராஃபிட் வருதுன்னா அது கேபிட்டல் ப்ராஃபிட். அதுவே வந்து நமக்கு நஷ்டம் வருதுன்னா கேபிட்டல் லாஸ். அதே போல ரெவின்யூ ப்ராஃபிட் அப்படின்னா ரெவின்யூ ப்ராஃபிட் அப்படின்னாவே ட்ரேடு தான். ட்ரேடு மூலியமா நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் கூட்ஸ். இப்போ கூட்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம், அதுல நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அது ரெவின்யூ ப்ராஃபிட். இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏதோ ஒரு ஷேர்ஸ்லயோ பாண்ட்லயோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுல இருந்து நமக்கு ஏதோ ஒரு இன்கம் வருதுன்னா அதுக்கு பேரு என்ன சார் அப்படின்னா ரெவின்யூ ப்ராஃபிட். ஓகே. அதே போல டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ஏர்னடு, ரெண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ஏர்னடு இது எல்லாமே நமக்கு வந்து ரெவின்யூ ப்ராஃபிட் அப்படின்றாங்க. அடுத்து வந்து கேபிட்டல் ரிசீப்ட்ஸ் அண்ட் ரெவின்யூ ரிசீப்ட்ஸ். இப்போ கேபிட்டல் ரிசீப்ட்ஸ், ரெவின்யூ ரிசீப்ட்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ல வந்து கேபிட்டல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து லோனு, அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் சேல் ஆஃப் த அசட்ஸு அது மாதிரி வரக்கூடியது எல்லாமே நமக்கு என்னது கேபிட்டல் ரிசீப்ட்ஸ். சார் ரெவின்யூ ரிசீப்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து கேஷ் ஃப்ரம் சேல்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சேல்ஸுக்கு நம்ம பண்றோம், கேஷுக்கு பண்றோம், அது என்னது ரெவின்யூ ரிசீப்ட்ஸ். அதே போல வந்து இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, கமிஷனு, இன்ட்ரெஸ்ட், இந்த டிரான்ஸ்ஃபியர் ஃபீ இது எல்லாமே நமக்கு என்னன்னா ரெவின்யூ ரிசீப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ரெவின்யூ ப்ராஃபிட், ரெவின்யூ ரிசீப்ட்ஸ் மோர் ஆர் லெஸ் சேம். அதே போல கேபிட்டல் ப்ராஃபிட், கேபிட்டல் ரிசீப்ட்ஸ் வந்து மோர் ஆர் லெஸ் வந்து சேம் தான் நமக்கு. அடுத்து வந்து கேபிட்டல் அண்ட் ரெவின்யூ லாஸ். அதாவது இப்போ ஷேரு, பாண்டு, டிபெஞ்சர் இதுல நாம் வந்து வித்து நமக்கு ஏதாவது லாசஸ் வந்ததுன்னா அது கேபிட்டல் லாஸ். அதே போல ரெவின்யூ லாஸ்ன்னு வரும்போது பிஸ்னஸ் பண்றோம், அதுல லாஸ் வந்தது, அது வந்து ரெவின்யூ லாஸ். ஓகே. இது ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன். இதுல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் எம்சிக்யூ கொஞ்சம் வேகமா பார்ப்போம். முதல் கொஸ்டின் பாருங்க. டேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் தட் பெனிஃபிட் விச் இஸ் நாட் ஃபுல்லி கன்சூம்ட் இன் ஒன் பீரியட் பட் இட் ஸ்ப்ரெட் ஓவர் எ பீரியட். அதாவது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்றோம், அதுக்கான அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து ஃபுல்லா நாம வந்து கன்சியூம் பண்ணல ஒரு பீரியட்ல, ஆனா ஸ்ப்ரெட் ஓவர் பீரியட் ஒரு 4-5 வருஷம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அந்த எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, டிஃபர்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பிகம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா அப்படின்னா நமக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அடுத்த கொஸ்டின், எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஒன் பீரியட். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் incurred one period of account that full benefit which is consumed in that one period அப்படின்றாங்க. ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு பீரியட்ல நடக்குது, அதே பீரியட்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அந்த ஃபுல் பெனிஃபிட்டும்
நமக்கு வருதுன்னா அது என்ன எக்ஸ்பெண்டிச்சர்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, ரெவென்யூ ப்ராஃபிட்டா, கேபிட்டல் ப்ராஃபிட்டா? இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா லேண்டு, பில்டிங்கு, மிஷினரி, ஷேர்ஸ், பாண்டு, டிபெஞ்சர்ல பண்ணக்கூடியது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது ஸ்ப்ரெட் ஓவர் மோர் தென் 1 இயர்ஸ். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா நம்ம இப்பதான் வந்து பார்த்தோம் நாம. அதாவது ஒரு வருமானம் வரும்ன்றதுக்காக நம்ம செலவு பண்றோம். அந்த செலவு வந்து ஒரே வருஷத்துல நமக்கு வந்துடும். அதுதான் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அப்போ நமக்கு வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஆன்சர். ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படின்னா இப்ப நாம தான் சொன்னோம், ட்ரேடு பண்றதால வரக்கூடியது நமக்கு ரெவென்யூ ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா இந்த ஷேரு பாண்டு வாங்கின விலையோட அதிகமா வித்தோம்னா வரக்கூடியது கேபிட்டல் ப்ராஃபிட். அடுத்து traveling expenses for a trip for the purchase of asset. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து எழுதுறாங்க. நான் வந்து ஒரு அசட்டை வந்து வாங்கினேங்க, ஃபாரின் அப்ராட்ல இருந்து வாங்கினேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட்ஸா, கேபிட்டல் லாஸா? எக்ஸ்பென்சஸ்னாவே நமக்கு ரெண்டு தான் வரும். ஒன்று ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரு, இன்னொன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அது ரெண்டு ஒமிட் பண்ணிடுங்க. அப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா வருமானம் வருன்றதுக்காக நாம செலவு பண்றோம். அந்த பெனிஃபிட்டை அந்த வருஷத்திலேயே நாம வந்து அனுபவிச்சிட்டோம், இல்லை அந்த பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ணிட்டோம்னா அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ பர்ச்சேஸ் ஆஃப் அசட்னு சொல்லிட்டாங்களா, அப்போ இது நம்ம எதில் சேர்ப்போம் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் நாம் வந்து சேர்ப்போம். அடுத்து in which situation revenue expenditure becomes capital expenditures? எந்தெந்த சுச்சுவேஷன்ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா மாறும் அப்படின்னா நான் சொன்னேன். இதுல பாருங்க, ரிப்பேர் வேஜஸ். இப்போ செகண்ட் ஹேண்ட் மிஷினரி வாங்குறாங்க, அதை ரிப்பேர் பண்றாங்க, இல்ல அதுக்கான வேஜஸ் தராங்க. அடுத்து வந்து லீகல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த லீகல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா ஜென்ரலா வந்து இது எல்லாமே வந்து என்னன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான், வருமானத்துக்காக செலவு பண்றாங்க. இப்போ லீகல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும்போது என்னன்னா இப்போ பொதுவா வந்து இப்போ அப்ராட்ல வந்து மிஷினரியை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு எடுத்துன்னு வர்றதுக்கு லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ஷிப்மெண்ட் ப்ரொசீஜரு இது எல்லாமே ஃபாலோ பண்ணும். அப்போ அந்த லீகல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து செலவு பண்ணா அது அந்த மிஷினரிலையோ இல்லை அந்த பர்டிகுலர் அசட்லையோ தான் நாம் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஒன்று. அடுத்து அட்வர்டைசிங், ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ். இப்போ பொதுவாக வந்து அட்வர்டைசிங் அப்படின்னாவே என்னன்னா யூஜி அமௌண்ட் தான். பொதுவாக அட்வர்டைசிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு நார்மலா வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இதுவே வந்து யூஜி அட்வர்டைசிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஆல் த அபோவ். அடுத்து ஃபைண்ட் ஹார்ட் ஒன் அப்படின்னா இதில் எது தனித்துவமானதுன்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ் ஒன்று, இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டெப்ரிசியேஷன் ஆஃப் த ஃபிக்ஸடு அசட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதில் வந்து என்னன்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு வரும்போது இது எல்லாமே என்னது ரெவென்யூ ப்ராஃபிட். இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து என்னது ரெவென்யூ ப்ராஃபிட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ரெவென்யூ ப்ராஃபிட். அப்போ டெப்ரிசியேஷன் ஆன் பிக்சட் அசட்னு வந்துச்சுன்னா அது வந்து என்னது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அப்போ இது மூணுமே வந்து ரெவென்யூ ப்ராஃபிட், இது வந்து என்னது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்த கொஸ்டின், அமௌண்ட் பீயிங் சார்ஜ்டு டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் ஈச் இயர்ஸ். அதாவது அமௌண்ட் பீயிங் சார்ஜ்டு, அதாவது ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்குள்ள ஈச் இயர் சார்ஜ் பண்றாங்க டெபிட் சைடில். அண்ட் த பேலன்ஸ் இஸ் கேரி ஃபார்வர்டு டு சப்ஸ்டியூட் இயர் ஆஸ் அப்படின்றாங்களா. அப்போ சார் ஒரு எக்ஸ்பென்சஸ் நடக்குது, அந்த எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் போடுறாங்க, பேலன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல பண்றாங்க கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு வரும்போது
நமக்கு இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, டிஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, கேபிட்டல் லாஸா அப்படின்னு வரும்போது பொதுவா நம்ம இந்த டிஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் நமக்கு ஆன்சர். ஏன் சார் அப்படின்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் வந்து அதிகப்படியான அமௌண்ட்டை செலவு பண்ணுவாங்க. அந்த செலவு ஒவ்வொரு வருஷமும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எக்ஸ்பென்சஸ் சைட்ல நாம வந்து காமிப்போம். பேலன்ஸ் நாம என்ன பண்ணுவோம், கேரி ஃபார்வர்ட் அடுத்த வருஷம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட்டை நம்ம வந்து முழுசா ரிசீவ் பண்ணல. அது வரைக்குமே நாம வந்து என்ன பண்ணோம், அது கேரி ஃபார்வர்டு தான் பண்ணணும். அடுத்து shares having an original cost of rupees 10,000 are sold for rupees 5,500. The profit of rupees dash this made is அப்படின்றாங்க. அதாவது வந்து இந்த ஷேரோட ஒரிஜினல் வேல்யூஸ் காஸ்ட் வந்து 10,000 ஆர் சோல்டு ஃபார் rupees 5,500 அப்படின்றாங்க. ஆக்சுவலா அது வந்து 1000 சொல்லி கொடுத்துருக்கணும். உங்களுக்கு வந்து அது 10,000 சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆக்சுவலா வந்து 1000 இது வந்து நமக்கு 1000 ருபீஸ், அது 5,500 அப்படின்றாங்க. பொதுவாக வந்து இப்போ ஷேர்ஸ் அப்படின்னாவே என்னது நமக்கு கேபிட்டல் தான். பொதுவாக வந்து ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர், ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னுவாங்க. இப்போ இந்த ஷேர் அப்படின்னு வரும்போது இது வந்து என்னன்னா நமக்கு கேபிட்டல் அப்படிதான், கேபிட்டல்னு எடுத்துக்கணும். அப்போ நம்ம கேபிட்டல்ல பாருங்க 4,500 capital profit. C option. D option 5,500 capital expenditures. அதாவது 1000 ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கி 5,500 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா 4,500 வந்து நமக்கு கேபிட்டல் ப்ராஃபிட். அடுத்து வந்து ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் அட்வர்டைசிங். நான் ஏற்கனவே சொன்னேன், அதிகப்படியான அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, டிஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, நன் ஆஃப் த அபோவா. இப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னா வருமானம் வருன்றதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடியது. அந்த செலவை ஒரே வருஷத்துல நம்ம என்ன பண்ணுவோம், வருமானமா ஈட்டிடுவோம். அதாவது one period of account incurred the full benefit which is consumed that period. அதுதான் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். டிஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒரு எக்ஸ்பென்சஸை பண்ணுவோம், அது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட அதனுடைய பெனிஃபிட் நமக்கு வரும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி சொல்றோம். அடுத்து வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து நாட் ஃபுல்லி கன்சியூம்ட் இன் ஏ சிங்கிள் பீரியட் பட் இட் கோஸ் ஆர் ஸ்ப்ரெட் ஓவர் எ பீரியட். அப்போ நமக்கு வந்து டிஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன்சர். அடுத்து வந்து லேண்ட் ரெவென்யூ பெய்டு ஆனுவலி வில் பி. அதாவது இப்போ வரும் லேண்ட் பர்ச்சேஸ்டுன்னு சொன்னாங்கன்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இப்போ லேண்ட் ரெவென்யூ பெய்டு ஆனுவலி அப்படின்னா வருஷம் நம்ம என்ன பண்றோம், அந்த லேண்ட் ரெவென்யூ நமக்கு பே பண்றோம். அப்போ அது என்ன சார் அப்படின்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்றாங்க. வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அடுத்து வந்து ₹75,000 being cost of plant purchased for agriculture and ₹450 paid for land revenues. அதாவது 75,000 ரூபாய் கொடுத்து ஒரு லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்டை பர்ச்சேஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து ஒரு 450 ரூபா பெய்டு ஃபார் லேண்ட் ரெவென்யூஸ், லேண்ட் ரெவென்யூவா வந்து பெய்டு பண்றாங்க. இது ரெண்டும் எந்த வகையான எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ லேண்ட் அப்படின்னாவே நமக்கு என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இப்போ பெய்டு லேண்ட் ரெவென்யூனாவே நம்ம என்ன பண்றோம், அதுல ஒரு வருமானம் வரும்ன்றதுக்காக நாம செலவு பண்றோம். அப்போ அது என்னது ரெவென்யூஸ். அப்போ நமக்கு ஆப்ஷன் பாருங்க 75,000 ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஆக்சுவலா இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இதுலயே தப்பு. நெக்ஸ்ட் போத் ஆர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது லேண்ட் பர்ச்சேஸும் 4,000 லேண்ட் ரெவென்யூமே என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. அப்போ
75,000 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது கரெக்ட். அடுத்து 450 ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இது வந்து கரெக்ட். அப்ப நமக்கு வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு, அந்த லேண்ட் ரெவென்யூ பெய்டு பண்ணா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அடுத்து losses are dash losses are those losses which occur at selling at a fixed asset of raising share capitals அப்படின்றாங்க. அதாவது வந்து இப்போ ஃபிக்ஸடு அசெட் வந்து சேல்ஸ் பண்றாங்க, அதுல நமக்கு லாஸ் வந்தா அது என்ன லாஸ் அப்படின்னா ரெவென்யூ லாஸா, கேபிட்டல் லாஸா, டிஃபர்டு ரெவென்யூவா, கேபிட்டல் ப்ராஃபிட்டா அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து அது பொதுவாகவே நமக்கு கேபிட்டல் லாஸ். அது வந்து நமக்கு கேபிட்டல் லாஸ். ஏன் சார் அப்படின்னா அதாவது தோஸ் லாஸ் விச் அக்வயர் அட் செல்லிங் அட் ஃபிக்ஸட் அசெட். இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸட் அசெட்டை சேல்ஸ் பண்ணும்போது லாஸ் வந்துச்சுன்னா அது என்ன பேரு கேபிட்டல் லாஸ். அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபியர் ஃபீ ஈஸியே, அதாவது வந்து டிரான்ஸ்ஃபியர் ஃபீ, அதாவது ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்ஸை டிரான்ஸ்ஃபியர் பண்ணலாம், இல்லை ஒரு ப்ராடக்டை டிரான்ஸ்ஃபியர் பண்ணலாம். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபியர் பண்ணும்போது ஒரு ஃபீ இருக்குது. இப்போ அது வந்து டிரான்ஸ்ஃபியர் ஃபீனாவே நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான், அது ரிசிப்ட்ஸ் கிடையாது. அப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, கேபிட்டல் ரிசிப்ட்ஸா, ரெவென்யூ ரிசிப்ட்ஸா? இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னாவே லேண்டு, மிஷினரி, பில்டிங், ஷேர்ஸ், டிபஞ்சர், பாண்டு வாங்கினா செலவாகக்கூடியது. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா வருமானத்துக்காக செலவு பண்றது. கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படின்னா கேபிட்டல்ல வித்து அதுல வரக்கூடிய பணத்தை வந்து கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். ரெவென்யூ ரிசிப்ட்ஸ்னா ட்ரேட் பண்றது மூலியமா நமக்கு வரக்கூடிய ரிசிப்ட்ஸ். அப்போ டிரான்ஸ்ஃபியர் ஃபீ வந்து வருமானத்துக்காக செலவு பண்ணக்கூடியது ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். அடுத்து வந்து லீகல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு இன் கனெக்ஷன் வித் அபியூஸ் ஆஃப் கம்பெனி இஸ் ஏ. அதாவது வந்து பொதுவா ஒரு லீகல் எக்ஸ்பென்சஸ் வந்து கம்பெனிக்காக பண்றாங்க அப்படின்னா அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான். சார் இன்கேஸ் இந்த லீகல் எக்ஸ்பென்சஸே வந்து ஒரு லேண்டுக்கோ, ஒரு மெஷினரிக்கோ, பில்டிங்க்கோ, இல்லை பர்ச்சேஸ் ஆஃப் அப்ராட் ப்ராடக்ட்டுக்கோ ஏதாவது லீகல் எக்ஸ்பென்சஸ் பண்ணாங்கன்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அடுத்து rupees 50,000 was spent on dismantling, removing and reinstalling plant machinery fixes. It may be treated as. அதாவது ஒரு 50,000 ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க, எதுக்காகனா டிஸ்மேண்ட்லிங், கைட்டி மாட்டுறதுக்காக, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒன்று. அது ரிமூவிங் அண்ட் ரீஇன்ஸ்டாலிங், அந்த மிஷினரியோ இல்லை ஒரு பிளான்ட்டோ ரிமூவ் பண்றதுக்காகவோ இல்லை ரீஇன்ஸ்டால் பண்றதுக்காகவோ நாம் என்ன பண்றோம், ஒரு செலவு பண்றோம். சார் அந்த செலவுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, இல்லை டிஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, இல்லை கேபிட்டல் ரிசிப்ட்ஸா, இல்லை ரெவென்யூ ரிசிப்ட்ஸா அப்படின்னா நீங்க பிளான்ட் அண்ட் மிஷினரி தானே பண்றாங்க அப்படின்னோடனே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுத்துக்கூடாது. அது என்னது டிஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அவன் டைரக்டாவே சொல்லுவான் லேண்ட் பர்ச்சேஸ்டு, மிஷினரி பர்ச்சேஸ்டுன்னா. இந்த மாதிரி டிஸ்மேண்ட்லிங், ரிமூவிங், ரீஇன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்றான்னா ஏற்கனவே அவன் மிஷினரியும் வாங்கி இருக்கிறான், அந்த மிஷினரிக்கு தான் நாம செலவு பண்றோம். அப்போ இட் பிகம் டிஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின். A sum of rupees 12,500 was spent on painting the new factory. ஒரு புதுசா ஒரு ஃபேக்டரி இருக்குது, அதுக்கு பெயிண்ட் பண்றாங்க, அதனுடைய காஸ்ட் எவ்வளோ சார்னா 12,500. இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, கேபிட்டல் ரிசீப்ஸா, ரெவென்யூ ரிசீப்ஸா அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான். ஏன் சார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னா ஃபேக்டரிக்கு அடிக்கிறாங்க, ஃபேக்டரி, நியூ ஃபேக்டரி, அந்த பில்டிங் வந்து நிறைய வருஷம் வரும், அதனால அதுக்கு பெயிண்ட் பண்ற காஸ்ட் ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ்ல தான் நம்ம வந்து ஆட் பண்ணோம். அதனால இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். மேக்சிமம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க.
நெகட்டிவ் கமாண்டு சொல்லுங்க, அதுதான் முக்கியம். இல்ல வேற ஏதாவது ஒரு சஜஷன், இல்ல இந்த மாதிரி எம்சிக்யூ வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து கிளாஸஸ் எடுக்கணும், இப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி அந்த மாதிரினாலும் சஜஷன் சொல்லுங்க. தேங்க்யூ.